ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு டெக்கிக்லை. நான் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். அந்த வெப்சைட்டை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்ம வெப்சைட் ஸ்லோ ஆகாது, இன்செக்யூராக இருக்காது, அண்ட் ஆல்சோ சம் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்காது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் சிம்பிளாக நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். இதில் நம்மளோட வெப்சைட்டை எப்படி ரெகுலராக பேக்கப் எடுக்கிறது, நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்பிரஸ் கோர் பிளக்கின்ஸ் தீம்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக அப்டேட் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ எப்படி நம்மளோட வெப்சைட்டோட ஸ்பீடை எப்படி செக் பண்ணுறது, நம்மளோட வெப்சைட்டில் ப்ரோக்கன் லிங்க்ஸ் எப்படி செக் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 அப்டேட்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. இதே மாதிரி உங்களோட வேர்ட்பிரஸ் சைட்டில் போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ அப்டேட்ஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னலாம் ப்ளக்கின் அப்டேட் பண்ணணும், என்ன தீம்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை பேக்கப் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி நம்ம எடுத்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்டேட் பண்ணணும். நம்ம வெப்சைட் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் பேக்கப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட் ப்ளஸ் வேர்ட்பிரஸ் பேக்கப் பிளக்கின்னு சொல்லி வரும். இந்த பிளக்கின் யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுக்க முடியும். நீங்கள் அதில் மந்த்லி பேக்கப் வேணாலும் செட் பண்ணிக்க முடியும், வீக்லி பேக்கப் வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிரைவில் அந்த பேக்கப் ஸ்டோர் ஆகிக்கும். உங்களுக்கு வேணுங்கிறப்ப அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். பேக்கப் எடுத்துட்டிங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 அப்டேட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அப்டேட்டில் கரண்ட் வெர்ஷன் நம்மளுக்கு 6.9.1 இருக்குது. நம்ம ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த வேர்ட்பிரஸ் கோர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வேர்ட்பிரஸ் கோர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லி காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட வேர்ட்பிரஸ் கோர் அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ கீழே வந்தோம்னா நம்மளுக்கு பிளகின்ஸில் 5 அப்டேட்ஸ் காமிக்குது. தீம் நம்மளுக்கு ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. தீம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னாலும் அதுவும் இந்த இடத்துலையே உங்களுக்கு காமிக்கும். இப்போ நம்ம 5 பிளகின் இருக்குது. இந்த 5யுமே ஒன்றா அப்டேட் பண்ணணுமா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா 5 பிளகின்ஸை நீங்கள் ஒட்டுக்கு அப்டேட் பண்ணும்போது எந்த பிளகின்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிளகினாக அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பிளகின் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பிளகின் கொடுங்க. இந்த பிளகின் அப்டேட் ஆயிடுச்சு. நம்மளோட சைட்டில் கேஷ் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆன மாதிரியே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத A to Z நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம சைட்டை செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பிளகின் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளகின்மே இம்மீடியட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணாமல் ஒரு 2 days கேப் விட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளகினாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி தீமும் அதே மாதிரி தான் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுல 3 இது தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். வேர்ட்பிரஸ் கோர், பிளகின்ஸ், தீம்ஸ், இந்த 3 மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டோட ஸ்பீடு செக் பண்ணணும். இதுக்கு gtmetrics.com இந்த சைட்டுக்குள்ளே போய்க்கிங்க. இதில் உங்களோட வெப்சைட்டோட லிங்கை காப்பி பண்ணி நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது நம்மளோட வெப்சைட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு வெப்சைட் ஸ்பீடுக்கு ஒரு ரேங்க் கொடுக்கும். A, B அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுக்கும். இதில் A அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெப்சைட் ஸ்பீட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சப்போஸ் B அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்னென்ன மாதிரிலாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அதுலேயே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இதில் சர்வர் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா USA அப்படிங்கிற அந்த டெஸ்ட் சர்வர் லொக்கேஷன் USAலேருந்து நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு GTmetrics கிரேடு பார்த்தீங்கன்னா C அப்படின்னு காமிக்குது. ஸோ C அப்படிங்கிறத நம்ம A அப்படிங்கிறதுக்கு அப்டேட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். இதில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிப்போர்ட் கிடைக்கும். அதில் எப்படி நம்மளோட சைட்டை ஸ்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் சம்மரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதில் நான் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளோட சைட்டு ஸ்லோ ஆகுது. ஸோ இதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட்டில் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் ஸ்பீடாக இருக்கும். ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TinyPNG அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. TinyPNG.com அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. இதில் உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா 5 MB வரைக்கும் ஒரு இமேஜுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அந்த கம்ப்ரெஸ் பண்ணும்போது குவாலிட்டியெல்லாம் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகாது. இமேஜ் சைஸ் மட்டும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இமேஜ் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா அனிமேஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஆகும். நம்மளோட சைட் ஸ்லோ ஆகும்.
ஸோ அனிமேஷன் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு ஒரு 6 plugins மேக்ஸிமமாக 6 plugins அதுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ கோடிங்கில் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா இதுக்கான கோடிங் மட்டும் எழுதுவோம். இதுவே நம்ம வேர்ட்பிரஸில் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பிளகின் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அதில் நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் அந்த பிளகினில் இருக்காது. அதே மாதிரி சிமிலராக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதோட கோடு எல்லாமே நம்மளோட சைட்டில் தான் வந்து வரும். நம்ம அதை ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் நம்மளுக்கு பேக் எண்டில் வந்து அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளோட டேட்டா பேஸில் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பிளகின்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிங்க, நிறைய யூஸ் பண்ணாதீங்க. எந்த இடத்துல தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் பட்டன், இமெயில் பட்டன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் மூலமாக ஆட் பண்ணலை, கோடிங் மூலமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு கலரோ ஒரு டெக்ஸ்ட்டோ வந்து சிஎஸ்எஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே குளோபலாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சைட்டில் எப்படி ப்ரோக்கன் லிங்க் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா brokenlinkcheck.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த சைட்குள்ளே போயிட்டு உங்களோட வெப்சைட் லிங்க் போட்டு ஃபைன் broken links அப்படிங்கிறத கொடுங்க. செக்யூரிட்டி கோடு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபவுண்ட் 0 broken links அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்டில் எந்த ஒரு broken லிங்க்குமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு broken link இருந்துச்சு அப்படின்னா அது என்ன லிங்க் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட வாட்ஸ்அப்க்கு இது ரீடைரக்ட் ஆகணும். ஆகலை அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கும். என்ன லிங்க் வந்து நம்மளுக்கு தப்பாக கொடுத்துருக்கோமோ அந்த லிங்க்கை இதில் காமிக்கும். ஸோ அதை நம்ம ஃபைன் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களோட வெப்சைட்டில் இன்ஸ்டால்டு பிளகின்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன பிளகின்லாம் தேவையில்லையோ அந்த அன்வான்ட் பிளகின்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. எந்த பிளகின் தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்பீரன்ஸ் அண்ட் தீம்ஸில் போனீங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு தீம் மட்டும் இன்ஸ்டால் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆகாத தீம் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அன்வான்டாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு, கமெண்ட்டு, கேட்டகிரி எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரேஸ்லேயும் போயிட்டு டெலீட் பண்ணிடுங்க. மீடியாலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது தீமில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சுன்னா அதையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இந்த செக்லிஸ்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட வெப்சைட்டை இதே மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேர்ட்பிரஸ் ரிலேட்டடாக நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேர்ட்பிரஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட் 21 டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களை 21 டேஸ் வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். ஸோ அது சொல்லி முடித்ததுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோ அப் டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் 0 நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் 21 டேஸில் உங்களால் 2 வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் பில்டிங். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Join our 21 days website creation challenge today and let's turn your idea into reality.